ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் ஏகே தமிழன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது க்ளோன் ரிங் ஈவெண்ட் வந்துருச்சு மக்களே. நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். க்ளோன் ரிங் ஈவெண்ட் வந்துட்டு 100% கன்ஃபார்ம் சொல்லிவிட்டு, ஆனால் அந்த ரிங் ஈவெண்ட் வந்திருக்கு. தாறுமாறு தக்காளி சோறு அந்த மாதிரி வேறு லெவலான ரிங் ஈவெண்ட்டு வந்திருக்கு மக்களே. உண்மையாகவே தரமான ரிங் ஈவெண்ட்டு. ஆனால் நம்மளுக்கு இப்போது வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, நான் லெவல் 6ல் இருக்கேன், அதனால் நமக்கு வந்திருக்காது. ஆனால் லெவல் அந்த 7th இருக்கிறவங்களுக்கெல்லாம் உண்மையாகவே வந்திருக்கும். அவங்களுக்கு இன்றைக்கி வந்திருக்கும். நமக்கு வந்துட்டு 13ஆம் தேதி கன்ஃபார்மாக வந்துடும். நம்ம எல்லாருக்குமே காமனாக வந்துடும். ஓகே, அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நமக்கு. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும், அதுவெல்லாம் டைமிங்கில் ஓடிட்டுருக்கு. அந்த டைம் முடிஞ்சதுமே நம்மளுக்கு காமனாக வந்துடும். எப்படியும் அந்த டைம் போகிறத பார்க்கும்போது என்ன பார்க்கும்போது 13ஆம் தேதி கன்ஃபார்மாக மார்னிங் நம்மளுக்கு இதை எதிர்பார்க்கலாம் மக்களே. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், தரமான ஒரு ஈவெண்ட்டு. ஆனால் இந்த பண்டில் யாருக்குமே பிடிக்காது, இந்த 2 பண்டிலும். ஆனால் இந்த க்ளோன் பண்டிலுக்கு தான் நிறைய ஹைப் இருக்குது. எல்லாருக்குமே பிடிக்கும். இது பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாகவே எனக்கு சீரியஸ்லி ரொம்பவே பிடிக்கும். அதாவது இந்த ஒரு பண்டில், அதாவது இங்கே பாருங்களேன், இந்த இதுக்க எல்லாம் வச்சா செமையாக இருக்கும். இந்த ஹெட்டு வந்துட்டு இந்த பைப்பில் நீங்கள் எந்த இதுக்க கூட ட்ரெஸ் கூட போட்டாலும் செம அல்டிமேட்டாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். ஸோ யூனிவர்சல் டோக்கன் வச்சுருக்கவங்க எல்லாம் மறக்காமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது நான் எதெல்லாம் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லியிருக்கிறேன், அந்த இதை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுங்க. உண்மையாக சூப்பராக இருக்கும். டாப் வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே, டாப் வந்து ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே இருக்கும். ஏன்னா அந்த கல்லில் வந்து எஃபெக்டை பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அதே போல் இதுவும் ஒரு விதத்தில் ரேர் தான், சரியாக இருக்கும். இதை பார்க்கும்போதே பயமாக இருக்கும், அந்த அளவுக்கு ஐ வந்துட்டு இருக்கும். கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும் கைஸ். அந்த பிளாக் டிஷர்ட் கூட எல்லாம் போட்டிங்கன்னா சும்மா அல்ட்ரா மாஸாக இருக்கும். ஆனால் பாக்கி உள்ள பண்டில் இது வந்துட்டு மற்ற மாட்டு ரவி ப்ரோ அவர் போடுவார். ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது, சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் இந்த 2யுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா சின்ன இதிலேருந்தே எனக்கு எப்படி என்ன சொல்கிறது, நான் வந்துட்டு சின்ன ஐடியாட்டு இருக்கும்போதே எனக்கு வந்துட்டு அந்த டைமில் எல்லாம் இதெல்லாம் இங்கு பெட்ரில் வந்துச்சு. அந்த டைம்லேயே நான் ஸ்பின் பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் கார்னிவல் ஈவெண்ட்டில் வந்துட்டு தீபாவளி விஷ் ஈவெண்ட்டில் அதில் வந்துட்டு எல்லார்ட்டேருந்து 10,000 15,000 டைமண்ட் போடுங்கன்னா, ஆனால் இப்போ நம்மளுக்கு ஒரு 3,000 இல்லைனா 2,000 டைமண்ட்லேயே அக்யூரேட்டாக கிடச்சிடும். செம்மையான ஒர்த்து. ஆனால் பாக்கி இந்த லேடிஸ் பண்டிலுக்கு நீங்கள் யாருமே ட்ரை பண்ணாதீங்க. அது மட்டமான இது, எதுக்குமே நீங்கள் போட முடியாது, எதுக்குமே யூஸும் கிடையாது. அதே போல் இந்த ஒரு பண்டிலுக்காகவும் யாரும் ட்ரை பண்ணாதீங்க, இதுவும் நல்லாவே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த இதாகட்டும், அதுக்கப்புறம் அந்த இதாகட்டும், ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் கொடுத்துருக்கேன், அந்த மெடிக்கெட் போடுற எஃபெக்ட். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எங்கடா இருக்குது இதாக பாருங்கள், அந்த மெடிக்கெட் போடுற எஃபெக்ட் மட்டும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மற்ற மாதிரி நல்லா இல்லை. நான் வேறு எல்லா இதில் வந்துட்டு யூனிவர்சலில் வந்தனால எனக்கு குழப்பமே இல்லை. நான் நினச்சேன் வேறு சர்வரில் வந்த மாதிரி நம்மளுக்கு இது யூனிவர்ஸில் விடாமல் வேறு டோக்கனில் விடுவாங்க. ஆனால் நல்லாவே விட்டுருக்கான் உண்மையாகவே. ஆனால் 250 டோக்கன் கேட்குறான், அதுதான் கொஞ்சம் மனசு வலிக்குது. ஒரு 200 225 இந்த மாதிரி கேட்டிருந்தா கூட ஓகே. ஆனால் இப்படி விட்டுருக்கான். சரி, ஏதோ நல்லா ஈவெண்ட்டாக, ஒரு தரமான ரிங் ஈவெண்ட்டாக இது இருக்க போகுதுன்னு எனக்கு முழுமையாக தெரியுது. அதனால் நிறைய பேர் ஸ்பின் பண்ணுவீங்கன்னு தெரியுது. கருணாகரனுக்கு காட்டில் மழை தான். ஸோ யாரெல்லாம் வந்தாச்சுன்னா ஸ்பின் பண்ணுவீங்க. ஸோ யாரெல்லாம் இந்த 7th லெவலு 8th லெவலில் இருக்கவங்க ஸ்பின் பண்ணி எடுத்தீங்க, எல்லாமே எவ்வளோ டைமண்ட் ஆச்சுன்னு எல்லாமே மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், லவ் யூ, டேக் கேர்.